Assalamualaikum. Hi, hello. Welcome to Chennai Flavors in UAE. I'm Farzana. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு vlog-ஓட வரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த vlog இதுதான். என்னென்னா இன்றைக்கி நம்ம ஒரு கடைக்கு போக போகிறோம். அங்கே வந்து க்யூட்டான ஐட்டம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதை உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் இங்கிட்டு 10 நோன்பு ஆகிடுச்சு எங்களுக்குலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நோன்பு போயிட்டுருக்கோம்? 9 போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ என்னோட ஷைத்தான் கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கே எனக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே லைக் ஒரு 20 days தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்து எப்படி போகுதுன்னே தெரியாது, அவ்வளோ கடன்னு போயிடும். ஸோ இதெல்லாம் தான் அந்த கடை. இந்த கடை வந்து கிராண்ட் எம்ரேட்ஸ் சொல்லிட்டு இங்கே அல்வாதா மால் கிட்டே இருக்குது. ஸோ அந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து இல்லாத விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே எல்லாமே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கடை. ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இப்படி பலன்னு இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் தான் இருக்கும். இந்த இஃப்தார் டேபிள் எல்லாம் வைக்கிற மாதிரியான கட்லரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம், இந்த பிளேட்ஸு, சர்விங் ட்ரே, போல் எல்லாமே அழகழகாக இருக்கும் அப்படியே பார்க்கவே. இது நல்லா க்யூட்டாக இருக்கு பாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரான் கேசஸ், அப்புறம் குரான் வச்சு ஓதுறதுக்கு ரேஹாலி மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த கப் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த குரான் கேஸ்லாம் யாருக்கா கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு புது பொண்ணுக்கெல்லாம் கொடுத்தான்னு ரொம்ப அழகாக இருக்கும். ஈவன் நம்ம ஏதாவது புதுசாக வீடு கட்டியிருக்கோம் இல்லை ரமதான் டைமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வச்சு பார்த்தோன்னா ரொம்ப நல்லா கிராண்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஊது ஸ்டாண்டெல்லாம் இருக்குது. ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கும்போது. ஆனால் எல்லாமே நம்ம ஊர்லேயே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஐட்டம் தான். நீங்கள் உங்களோட ஹஸ்பண்ட்ஸ் யாராவது இங்கே இருக்காங்க இல்லை நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா போய் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இங்கே இல்லை அப்படின்னா கூட உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் பாருங்கள், இந்த நம்ம யூஸ்வலாகவே கிச்சனில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த என்ன சொல்கிறது கரண்டி, இதெல்லாம் அந்த யூட்டன்சில்ஸ்னு போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரியான ஐட்டம். இது வந்து டாங்கு. இதுவுமே அக்ரலிக்கில் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. வினிகர் ஆயில் சீக்கிரம் உடஞ்சிரும். இதெல்லாம் கொஞ்சம் கை தவறுச்சுன்னா உடஞ்சிரும். உடப்பியா? நான் ஒன்று உடப்பேன். அப்புறம் தெரியல இதில் போட்டதுக்கப்புறம் தெரியல. மைஷா என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, அவளுக்கு வாயில் வந்து கிராக் ஆகிருக்கு நோம்பெல்லாம் வச்சுருந்தா அந்த ட்ரைனஸில். எனக்கும் சரி அவளுக்கும் சரி அந்த வாய் சேப் ஆகிறது, ட்ரை ஆகி கிராக் ஆகிறது எல்லாமே இந்த நோம்பில் நடக்கும். அதுதான் அவள் சொல்லிட்டு இருக்கா. இதில் வந்து ஒயிட் ரைஸ் எல்லாம் போட்டால் டிசைட் பண்ணலாம். இல்லை வேற என்ன பிடிச்சி ஊற்றுவாங்க, வேற என்ன பிடிச்சி ஊற்றணும்னு சொல்லி என்ன சொன்னேன். நான் சொல்லலை, நீ தான் சொல்ல. வேற ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக அது ப்ரொனவுன்ஸ் பண்ண. ஸோ வாட் ஜஸ்ட் இது மேலே இப்படி இருக்குது. இதில் வந்து பேப்பர், இதில் வந்து சம்திங் ஒயிட் பேப்பர் மாதிரி இருக்குது. மேலே ஃபெனல் சீட்ஸ், இது க்ளோஸ், அது மூடி காணும். புட்டிங் வச்சு சூப்பர் ட்ரை. எவ்வளோ இது எனக்கு இந்த ஜூஸ் எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு ஓட்டியாக இருக்குது பாருங்கள். டம்ளர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹியூஜான டைனிங் டேபிளுக்கு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பீசஸ்லாம் வச்சு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, வெறும் ரன்னர் போட்டு இந்த டேபிள் ஃபிக்ஸ் பண்ணி நட்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு கேண்டீஸ்லாம் வச்சுக்கோங்களேன். பார்க்க தாறுமாறாக இருக்கும். மாஷால்லா. ஸோ இங்கே பாருங்கள் இந்த பிளேட்ஸ் எல்லாம் இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது. என்னது இது? பன்னீர். இது பன்னீர் தெளிக்கிறது, ரோஸ் வாட்டர் இருக்கும். மஷா தெளிக்கலாம். உங்களுக்கு தண்ணி தெளிச்சு அனுப்பிச்சிடலாம். ஏன்னா அனுப்பிச்சிட்டாங்க. இன்னும் அனுப்பலன்னு கேட்டேன். ஒன்றையா? ஒன்று அனுப்பிச்சிட்டேன், தண்ணி தெளிச்சிட்டேன் ஆல்ரெடி. அது அடிக்கிறதுக்கும் சேர்த்துக்கா இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான ஷேப்பில் தேடுறீங்களோ அந்த மாதிரியான பேம்பூ போர்ட்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். கட்டிங் போர்டும் சரி, இந்த பீட்சா போர்டும் சரி, நல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதில் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இங்கே வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சில ஐட்டம்ஸ் எல்லாம் ரமதான் சீசன் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போவே நல்லா நோட் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லது. ஈவன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாங்கிட்டு வர சொல்லுங்கள். அப்புறம் வந்து இங்கே மேக்கப்ஸ் இதெல்லாம் இருக்குது. மேக்கப் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இங்கே இருக்கும், கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். நான் வாங்கினது இல்லைங்க, பட் நல்லாயிருக்கும். இந்த கோல்டன் பிளேட்டட் பேங்கிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பார்க்க அழகாக இருந்தது. சில பேருக்கு இந்த மாதிரி போட ஆசைப்படுவாங்கல்ல, அது அவங்கெல்லாம் இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். மித்தபடி இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸில் கம்மல் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த வாட்டி நல்லா இல்லை. அப்புறம் இந்த கண்ணாடி கப்ஸ்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுங்க மாஷல்லா. அந்த லைக் டிக்டாக்கு இந்த இதுலலாம் வரும்ல, அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் இருந்தது. பார்க்கும் போதே அழகாக இருந்தது. நான் ஒன்று குட்டியாக ஒன்று இந்த கப் ஒன்று எடுத்துக்கிட்டேன்.
இந்த அரப் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணாடி ஐட்டம்ஸ், இந்த பலன்ற ஐட்டம்ஸ், இந்த கோல்டன் கலரில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். அது சைனாலேருந்துலாம் வந்திருக்கும். அதோட விலை பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் இருக்கும். ஆனால் இங்கே வச்சு விற்கிறது 100 ரூபாய்க்கு வைப்பான். அந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள். இந்த ஃபேக் ஃப்ளவர்ஸ் இருந்தால் கூட எனக்கு அவ்வளோ இஷ்டமாக இருக்குங்க. அப்புறம் லேண்டன் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்காக போயிருந்தேன். பட் லேண்டன் வந்து ஃபுல்லாக கோல்டு கலரில் அப்படியே மொச்சக்குன்னு இருந்தது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தான் நல்லாயிருக்கும். இங்கே இது இருக்குது, ஹோம் சென்டர் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் பியூட்டிஃபுல்லான கேண்டில்ஸ் கிடைக்கும். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடாக இருக்கும். பட் செம்மையாக இருக்குங்க. நீங்கள் வாங்குறதா இருந்தால் அங்கேயே வாங்குங்க. அப்புறம் என் புருஷனுக்கு தெரியாமல் ரெண்டு இந்த மாதிரி ஷோ பீஸ் 2 வாங்கி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்துருச்சு. நான் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இன்ஷால்லா. இதெல்லாம் போர்டிங் ஒத்தியேஷன் நல்லாயிருக்கும். பட் இதெல்லாம் வேசஸ் தான். பட் பாருங்கள், இந்த ரவுண்ட் ஷேப்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி என்கிட்ட கூட ஒன்று இருக்குது. பூச்சிக்கலாம். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் போயிருக்கும் போது இதே மாதிரி செரி பிளாசம் ட்ரீ ஒன்று பார்த்தேன். இது ரோஸ் பிளான்ட் மாதிரி இருக்கா. அது இப்போ எங்கே ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்கு தெரியல. அது நான் லாஸ்ட் டைம் பார்த்தேன். பட் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. டைம் 2 மணி ஆச்சு. 2 மணிக்கு இது க்ளோஸ் பண்ணிடும். நம்ம அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போகலாம். இந்த திங்ஸ் நான் இன்றைக்கி எடுக்கல. வெறும் இது தான் வாங்கியிருக்கேன். அலுமினியம் ஃபாயில் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இதை நான் எதுவுமே வாங்கலை. இங்கே எனக்கு எதுவும் தேவையும் இல்லை இப்போதைக்கு. ரமதான் அப்போ ஒரு ஷாப்பிங் ஒன்று வரும். ஸோ ஒன் டைம் வாங்கிக்கலாம். இது ஷாப்பிங் தான் தற்கொலை மாதிரி தெளிவாக ரமதான் சொல்லி வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரபிக்காரங்களோட நைட்டி துணி, ஆக்சுவலி ஜலாபியான்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்கும். இந்த கடையில் ட்ரெஸ்ஸஸ் கூடவே இருக்குங்க. ஸோ அதுதான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஓவராலாக. இந்த பாயை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் தான் இருக்குது. கீழேயுமே அதே மாதிரி சேம் பேட்டர்ன் இருக்குது. இந்த பாயை கூட நல்லா தான் இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரைஸஸ்லாம். கீழே ஃபுல்லாக அந்த மாதிரி லைக் நைட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி போட்டு போகும்போது நல்லா ஸ்டார்ஸ் மாதிரி, லைக் இந்த ஒயிட் அண்ட் பிளாக் ஸ்டோன்ஸ் வச்சு பாருங்க. சூப்பராக இருக்கு இதெல்லாம். சரி, இந்த கலராக செம்ம கலர். இந்த கடையில் நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஹேண்ட் பேக்ஸு, ஸ்லிங் பேகு, ஷார்ட் பேக்ஸ் எல்லாமே இருந்தது. எல்லாமே நல்லா எலிகெண்ட்டாக கம்மி ப்ரைஸில் ஒரு 50 திரம் எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான பேக்ஸ் வாங்கிட்டு வரலாம். அந்த மாதிரியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டீசெண்டாக இருக்கணும். என்னோட ஐஸ்லாம் எப்படி தெரியுமா, ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சாவே சில ப்ராடக்ட்டில் போய் கண்ணு குத்தும். போய் பார்த்தா அதுதான் இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அந்த மாதிரியான ஐட்டம், அந்த மாதிரி கண்ணு என்னோட கண்ணு ஏன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து வர வழியில் அனோஷா சொன்னால் எனக்கு வரும் போய் ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால், இது வந்து 24 hours ஓப்பன் கடை. என்னவோ நானும் மைஷா உளறிட்டு இருக்கோம். ஸோ அதை கண்டுக்காதீங்க. என்ன வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சாக்லேட் க்ரோசான் வாங்கியிருந்தேன் அனோஷாக்காக. சரி, அவள் பார்த்தோன்னு எக்ஸைட் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில் பார்த்தா அவளுக்கு அது இஷ்டம் இல்லை சொல்லிட்டு அவள் எப்படி ரொம்ப அப்படியே சேட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எனக்குமே ஆச்சோ இப்படி வாங்கிட்டு போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். இந்த வடிவேலு காமெடியில் வரும்ல, இந்த துபாய் ரோட்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நோ பில்டப்பாக பேசுவானே, அந்த மாதிரி இங்கே பாருங்கள். இதுதான் ரீசன். ஆக்சுவலாக க்ளீன் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் கசன்னு அப்படியே போட்டுருவாங்க. பட் நம்ம இங்கே வந்து க்ளீன் பண்ணி எப்படி அந்த ஜெட் க்ளீனர் இருக்கு, லைக் வாட்டர் பம்ப் இருக்கு இல்லையா, அது வச்சு பண்ணுறாங்க. அனோஷாக்கு வந்து சர்ப்ரைஸாக கண்ணெல்லாம் மூடுன்னு சொல்லி கொடுத்தேன். அவள் கடைசியில் பார்த்து எனக்கு இது வேண்டாம், எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. பாருங்கள், அனோஷா வந்து ஒரு 2-3 ட்ரெஸ் வச்சிருக்கா. எப்போ பார்த்தாலும் அதுதான் போடுவா. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. அவள் இது குழந்தைங்க, இது ஹோம்லெஸ் கிட் மாதிரி, நான் அடிக்கடி சொல்லி ஹோம்லெஸ் கிட் மாதிரி பண்ணாதுன்னு சொல்லிட்டு, பட் அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ், ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் ஒன்று வச்சிருக்கா. அப்புறம் இன்னொரு ஒரு ஒயிட் கலர் மாதிரி ஒரு ட்ரெஸ் ஒன்று வச்சிருக்கா. ஸோ அதுதான் மாற்றி போடுவான். You don't like it? Oh, I'm sorry. டயட்ல இருக்கியா? சாப்பிடலாம் அனுஷா, இன்னைக்காவது ஒரு நாள். ஸோ நான் சொன்ன மாதிரி அவளுக்கு வந்து அது இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு, அவளுக்கு வந்து இந்த கிராஃப்ட் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸ் வாங்கி கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள். நெக்ஸ்ட் வந்து இது இன்னொரு நாள் எங்களோட இஃப்தாரோட மெனு என்னென்னு காமிச்சிடுறேன். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நான் அன்றைக்கி வந்து எதுவும் உழைக்கலை, அப்படியே ஜாலியாக இருந்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, எப்போவுமே வந்து செஞ்சுட்டு இருக்க மாட்டோம், எப்பயாவது ஒருத்தர் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா. சம்டைம்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க வந்து நமக்கு தெரியாமல் ஆர்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டே தான் இது. என் ஹஸ்பண்ட் வந்து அமைதியாக இருந்தாங்க. அப்போது என்ன திட்டு வேலை பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா இது ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா, சரி நல்லதாக போச்சு அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா
அன்றைக்கி வாங்கியிருந்தா ஹலீம் வாங்கியிருந்தாங்க. ஹலீம்னா எனக்கு பேசிக்காக எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ அதனால மன்னிச்சு விட்டுட்டு சும்மா இருந்துட்டேன். ஸோ அதை வந்து வாங்கி வச்சுட்டு நம்ம அப்படி பார்ஷா தட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம பண்ண மாதிரி காமிச்சிக்கலாம். இங்கே என்னென்னா ஷாமி கபாப் வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து இது மட்டன் சமோசா. ஷாமி கபாப் ஆக்சுவலி நான் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி ரெசிபி போட்டேன் இல்லையா, பட் என் பசங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இஷ்டமாக படலை. அது பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த அப்படைசிங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணுறதில்ல. ஈவன் வீடியோஸ்க்காக கூட நான் பண்ணுறதில்ல. ஏன்னா பசங்க சாப்பிட்டாங்க மட்டும் தான் நான் பண்ண முடியும். இல்லைனா வீடியோ பண்ணி போட்டுட்டு மித்த வியூஸ்க்காக பண்ணி போட்டு பசங்க சாப்பிடலாம் என்ன பண்ணுறது யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுதான் மட்டன் சமோசா வந்து இது இங்கே ஒரு ஹைதராபாதி ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே வாங்கியிருந்தாங்க. ஹைதராபாதி ரெஸ்டாரண்ட்லேயும் பேசிக்காகவே மட்டன் சமோசாஸ்லாம் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்ல கடையில் வாங்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நானே கட் பண்ணி வச்சது என்னோட அழகான கையால். வாட்டர்மெலன் வச்சாவே அந்த டேபிள் பார்த்திங்கன்னா அழகாக மாறிடும். அது என்னவோ தெரியல. டேஸ்ட்டுமே வந்து இப்போ வர வாட்டர்மெலன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நன்னாரி ஷர்பத் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து இந்த சப்ஜா சீட்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்தது. நான் தான் கேட்டிருந்தேன் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது கொஞ்சம் இந்த டவுன் அப்படி ஒரு மாதிரி அந்த வெதரோ ஒரு மாதிரி என்னவோ பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ எனக்கு ஃபீலிங் குடாக இல்லை. ஸோ அதனால் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹலீம் ஆக்சுவலாக நான் ஒரு 2-3 கடையில் இங்கேயே சுற்றி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு இங்கே பக்கத்தில் ஒரு 3 கடை இருக்குது. ஒவ்வொரு கடையிலுமே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே ஹைதராபாதீஸ் தான். பட் ஸ்டில் அவங்க வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ரெசிபி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால நினைக்கிறேன். ஒருத்தன்ட்ட வந்து மீட்டு ஜாஸ்தி இருக்குது, ஒருத்தங்கிட்ட வந்து இந்த ஒருத்தன்ட்ட வீட்டு செம்மையாக ரைமிங்காக இருக்குல்ல. ஸோ வீட்டு ஜாஸ்தியாக இருக்குது. வீட்டில் வந்து இந்த சாம்பார் ரவை போடுவாங்க இல்லையா. ஸோ அது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அப்புறம் இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே தான் எனக்கு வந்து என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பட் என் ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு கடை சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். என்னவோ தெரியல, அது என்ன டேஸ்ட்டு தான் எனக்கும் புரியல. ஸோ அதை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஆப்பிள்ஸ் இருந்தது. இங்கே இரான் ஆப்பிள் கிடைக்கும். ஸோ அதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்னன்னா அந்த இஃப்தார் டைமில் பார்த்தீங்கன்னா ஹரிபரியாக இருக்கும். சமைக்கிறது, பிளேட்டிங் பண்ணுறதும். நான் வீடியோலாம் எடுத்து வச்சுக்கணும். பயங்கர ஹெக்டிக் போங்க. நான் வைக்கிறதா, வீடியோ எடுக்கிறதா, நோம்பு திறக்கிறதா, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டேஜ்லாம் இருப்பேன். பட் இன்றைக்கி வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஒன்று மெதுவாக வச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப அது ஹாப்பியாக இருந்தது. நமக்கு திக்ர் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு எப்போவுமே. ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி பிரேக் எடுத்துகிட்டு நம்ம சமைக்காமல் வெளியில் வாங்கி செய்கிறதுமே கொஞ்சம் ஜாலியாக தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் என்னோட அறிவை ஃபுல்லாக யூஸ் பண்ணி நான் இதை ஊற்றுறேன். என்னென்னா அதில் நான் எப்படி ஊற்றினாலும் எனக்கு கீழே வந்து சிந்திரா மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் ஃபனல் வச்சு யூஸ் பண்ணேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா மஷாலா என்னோட டேபிள் இப்படி தான் இருந்தது. கருப்பாம்பூச்சி முட்டையா? முட்டையா? இதெல்லாம் கருப்பாம்பூச்சி முட்டையா? எதுக்கிட்ட பண்ணுறேன்? நாளைக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ண போறியா? அதுனே ஹோப்ஃபுல்லி சொல்லிச்சு. ஆனால் நீங்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டீங்களே. பார்த்தீங்களா, நான் தொழுகைக்கு போயிட்டு வரதுக்குள்ள தராவி போயிட்டு வரதுக்குள்ள ஹஸ்பண்ட் இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்கெல்லாம் போய் வாங்கிட்டு வரல. நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வாங்கி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்கள். இதை அவங்க வாஷ் பண்ணவே இல்லை. அதை கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள், சரியா? ஸோ இதை வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன தெரியுமா, சிம்பிளான மெனு. என்ன நான் ரொம்ப கிரேவிங்காக இருக்குது எனக்கு. நமக்கு இந்த லைக் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுருக்கேனா, பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு ரைஸ் இருக்குது. அப்புறம் காட்டுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது இருக்குது, தால். ஓகேவா, தால் இருக்குது. இதில் வந்து காய்கறி எதுவும் இல்லை அப்படின்றதுனால கேப்சிகம் போட்டு வச்சேன். கேப்சிகம் போட்டு வச்சு நல்ல வாசனையாக இருக்கும். இங்கே இருக்க மேக்ஸிமம் ஹோட்டல்ஸில் வந்து இன்க்ளூடிங் சரவண பவன், சங்கீதாலெல்லாம் கூட கேப்சிகம் போட்டு தான் சாம்பார் வைப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ நான் அது வச்சுருக்கேன். இன்றைக்கி அதுதான் அவனுக்கு சுஹூர் மீடாக இருக்கும் இன்ஷால்லா. கைஸ், எவர்கான் இவன் பேர் வந்து ஊரில் வந்து சங்கரா இவன் பேர், சரியா? பட் இவனுக்கு வந்து இங்கே சுனத் கல்யாணம் பண்ணி இவனுக்கு வந்து பேர் மாற்றிருக்காங்க. இவன் முஸ்லிமாக கன்வெர்ட் பண்ணி இவன் பேர் மாற்றி வச்சிருக்காங்க. இவன் பேர் இப்போ வந்து இந்த ஊரில் சுல்தான் இப்ராஹிம் ஆகிட்டான். ஆக்சுவலி இந்த மீன் மட்டும் வெறும் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், லைட்டாக லெமன் ஜூஸ் மட்டும் போட்டு உப்பு போட்டு புரட்டி ஃப்ரை பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் வச்சு அங்கே சாப்பிட்டோம் அன்றைக்கி சுஹூர் மீலா. ஸோ இந்த vlog இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.